ஆனா அவங்க அப்பாவுக்கு என்ன கனவு தெரியுமா? கடனை உடனே வாங்கியாவது என் பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டேனான்னு கனவு அவங்க அப்பாவுக்கு. இப்ப அவர் என்ன செய்வார்னு தெரியல. அப்போ அன்று ஒரு தலைவன் பிறக்கிறார். அவர் என்ன பண்றார் தெரியுமா? தன் பெயரில் இருக்கும் நிதியை, எப்படி தன் பெயரில் இருக்கும் நிதியை அந்த அப்பாவுக்கு கொடுத்து, உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சு நடத்திக்கோ, இதுல நகை இருக்கு, ஆனா உன் பொண்ணை நீ 12வது வரைக்கும் நீ பள்ளி படிப்பை முடிக்க வைக்கணும், அப்படி நீ முடிக்க வச்சனா உனக்கு இந்த நகை நான் தருவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி எப்படி ஒரே கல்லுல 2 மாங்காய் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, அந்த திட்டம் பெயர் என்னவென்றால் மூவலூர் ராமாமிர்த திருமண உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்து உன் பொண்ணுக்கு கல்வி கனவையும் கொடுத்து அவருக்கு கல்யாணத்தையும் தீர்த்து வைத்த திட்டம் தான் இந்த மூவலூர் திருமண உதவித்தொகை திட்டம். அப்போ இப்ப சொன்னீங்களே உங்க கல்வி கடவுள்னு, உங்க கல்வி கடவுளான சரஸ்வதிக்கு அன்று கல்வி கொடுத்தவர். இப்ப சொன்னீங்களே காசு கடவுள் ஏழுமலைன்னு, அந்த ஏழுமலையானுக்கு காசு கொடுத்தவர் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மூவலூர் ராமாமிர்த திருமண உதவித்தொகை திட்டம்.